நிகிதா, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா இடையான போரிலே ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்துகிறது என்பதுதான் அனைவருடைய பொது பார்வையிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தற்போது அமெரிக்கா ஈரானிலே தாக்குதல் நடத்துகிறது. அந்த தாக்குதலின் வலி என்பது ஈரானை விட அதிகமாக சீனாவிலே உணரப்படுகிறது. சீனாவுக்கு தான் பெருத்த அடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. அதாவது உலக அரசியலிலே ட்ரம்ப் ஒரு சாணக்கியன் போல, போர் சாணக்கியன் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தன்னுடைய எதிரியாக வல்லரசாக இருக்கின்ற சீனா வளர்வது, தனக்கு போட்டியாக வளர்வதை அமெரிக்கா ஒருபோதும் விரும்பவில்லை என்பதை தான் ட்ரம்பினுடைய நடவடிக்கை காட்டுகிறது. ட்ரம்ப் இங்கு ஈரானில் அடித்தால் எப்படி சீனாவுக்கு வலிக்கும் என்பதுதான் பலருடைய கேள்வி. அதற்கு சில விடயங்களை அடுத்தடுத்து நடக்கின்ற கடந்த 12 மாதங்களாக கடந்த ஓராண்டாக நடைபெறுகின்ற இந்த சம்பவங்களை எல்லாம் அடுத்தடுத்து பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய முடிவு நகர்த்தல் என்பது, இலக்கு என்பது சீனாவுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்றால் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். ஏன் இப்படி நடக்கிறது? ஈரானிலே போர் நடத்துகிறார்கள். சீனாவுக்கு என்ன பிரச்சனை? சீனாவுக்கு இந்தியாவை போல் சீனாவுக்கும் ஆயில் வருவதிலே சில சிக்கல்கள் இருக்கிறதே தவிர பெரிய அளவிலே சீனாவிலே கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் பேரல்கள் அவங்க ஸ்டாக் சேமிப்பு வைத்திருக்கிறார்கள் ஆயில். எனவே கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் சீனாவிலே அப்படி என்ன பிரச்சனை வரப்போகிறது என்ற கருத்து அனைவருக்கும் வரும், கேள்வி அனைவருக்கும் வரும். அதற்கான விளக்கங்களை தான் சிறப்பு வரைகளையாக தற்போது நாம் கொடுத்திருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக தற்போது பார்ப்போம். அந்த முதல் வரைகளையே ட்ரம்பின், அதாவது சீனா மீது அமெரிக்கா போட்ட சைலண்ட் பாம் என்றுதான் கூற வேண்டும். என்றால் சீனாவிற்கு 8 லட்சம் பேரல் எண்ணெயை தினமும் விற்று வந்த நாடு வெனிசுலா. அந்த வெனிசுவாலா அந்த நாட்டின் மீது திடீரென அந்த நாட்டு அதிபரை உள்ளே சென்று அமெரிக்கா கைது செய்து அழைத்து சென்று தற்போது அவர் அமெரிக்க சிறையிலே ஒரு நாட்டின் அதிபர் இருக்கிறார். அவர் என்ன ஆனார் என்பதை எல்லாம் உலகம் மறந்துவிட்டது. இப்போது வெனிசுலா நாட்டிலே அமெரிக்காவுடைய பப்பட்டாக இருப்பவர் தான் தற்போது துணை அதிபராக இருந்தவர் தற்போது அதிபராக இருக்கிறார். அங்குள்ள ஆயில் நிறுவனங்கள் அனைத்துமே தற்போது அமெரிக்கா கைவசம் இருக்கிறது என்பதுதான் பொதுவாக அனைவரும் அறிந்தது. எனவே தற்போது இந்த வெனிசுலாவில் அமெரிக்கா ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு மதுரோ கைது செய்யப்பட்ட அந்த அதிகாரி அனைவரும் சர்வ அதிகாரி வீழ்ந்தார் என்று பலரும் கூறினார்கள். சிலர் இது சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது அமெரிக்காவில் பலரும் வீழ்த்தினார்கள். ஆனால் யாரும் எந்த கேள்வியும் வெனிசுலாவுக்கான எண்ணெய்க்கான மிகப்பெரிய வாடிக்கையாளர் யார் தெரியுமா? சீனா. என்றால் வெனிசுலா தினமும் 8 லட்சம் பேரல் எண்ணெயை நேரடியாக சீனாவிற்கு விற்று வந்திருக்கிறது. எனவே தற்போது மதுரோ சென்று விட்டதால் சீனாவிற்கு செல்வதற்கான அந்த எண்ணெய் என்பது தடைபடுகிறது. இது ஒரு முதல் நிகழ்வு. அடுத்ததாக நிகழ்வு என்னவென்று பார்த்தால் ஈரானை தாக்குகிறது அமெரிக்கா. கமேனி சுட்டுக் கொல்லப்படுகிறார். எல்லோரும் கடுமையான கண்டனம் எல்லாம் வருகிறது. ஒரு பக்கம் பாராட்டுகிறார், ஒரு பக்கம் அவர் அமெரிக்காவை தூற்றுகிறார்கள், ட்ரம்பை விமர்சனம் செய்கிறார்கள். ட்ரம்ப் ஒரு சரிவாதிகாரி என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் ஈரானில் இருந்து தற்போது சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த எண்ணெய் என்பது தினமும் 15 லட்சம் பேரல், அதாவது 1.5 மில்லியன் 15 லட்சம் பேரல் எண்ணெய் நேரடியாக சீனாவிற்கு, அதுவும் அவருடைய கரன்சியிலே யுவானிலே விற்று வந்தார்கள், சீனாவுடைய கரன்சியிலே விற்று வந்தார்கள். தற்போது அது கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டு விட்டது. ஏதோ ஒரு கப்பல் 2 கப்பல் தான் போகிறதே தவிர கிட்டத்தட்ட 90% எண்ணெய் என்பது அங்கு செல்வது என்பது முற்றிலுமாக தடைப்பட்டு விட்டது. இது தற்செயலாக இல்ல, நிச்சயமாக தற்செயல். வெனிசுலாவை தடுத்தார்கள், அடுத்தது ஈரானை தடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது சீனாவிற்கு நெருக்கமான ஈரானின் தலையும் காலியாகிட்டது. ஈரான் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் சென்று கொண்டிருந்தது. தற்போது அது முற்றிலுமாக நின்றுவிட்டது. இது எப்படி இருக்கிறது என்றால், அதாவது ஒரு வல்லரசு நாடு தன்னுடைய ஆதிக்க சக்தியாக அடுத்த சிறப்பு வரைகளுக்கு செல்வோம். வல்லரசுகள் எப்படியெல்லாம் அரசியல் செய்வார்கள் என்பதை பார்க்க வேண்டும். சீனாவின் எரிபொருள் தேவையில் கிட்டத்தட்ட 40% தற்போது மறைமுகமாக நிறுத்தி இருக்கிறது அமெரிக்கா என்பது உண்மையாக இருக்கிறது, கள யதார்த்தமாக இருக்கிறது.